89 91 ஆட்சியில இருந்தாங்க. 91 96 மத்தியில ஆட்சி சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. 96 98 யுனைடெட் கவர்மெண்டோட இருந்தாங்க. யார் சப்போர்ட் பண்ணா? அவங்க வந்து அவங்களோட ஆமோதிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. 96 யார் ஆட்சி யார் சப்போர்ட் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எதிர்க்கட்சி யார் சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல 91 to 96 யார் சப்போர்ட் பண்ணாங்க? 96 டிஎம்கே ஒரு பாலிசி ஓட்டுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டாங்கன்னு பார்லிமென்ட்ல காமிச்சாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, யார் சப்போர்ட் பண்ணாங்க சார்? பார்லிமென்ட்ல ஓட் அகைன்ஸ்டா சப்போர்ட் பண்ணது யாரு சார்? 91 சப்போர்ட் பண்ணது யாரு? நம்ம தரவுகளை நீங்க தான் சொல்றீங்க, தரவுகளை தப்பா சொல்ல கூடாதுன்னு. அப்ப நம்ம தப்பா சொல்ல கூடாது இல்லையா? வரலாற்று தவறா சொல்ல கூடாது. 91 to 96 யார் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு யூனியன்ல. இவங்க வந்து எத்தனை ஓட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா போட்டாங்கன்னு ஒவ்வொரு பார்லிமெண்டரி இதுலயும் அவங்களுக்கு காமிக்க சொல்லுங்க. இல்ல திமுகவுக்கு எத்தனை எம்பி இருந்தாங்க? திமுக எம்பி இல்லையா? இல்ல திமுகவுக்கு எத்தனை எம்பி இருந்தாங்க? எதிர்க்கட்சி எம்பி இல்லாமலாம் இல்ல. இல்ல எத்தனை எம்பி இருந்தாங்க திமுகவுக்கு? 91 திமுகவுக்கு எம்பியே இல்ல. இல்ல ஏடிஎம்கே மிகப்பெரிய வெற்றி. என்னங்க ராஜ்யசபால எம்பியே இல்ல, ஜீரோல இருந்தாங்களா? இல்ல சார் 91ல 0 எம்பி ஃபார் ராஜ்யசபாலயும் ஜீரோல இருந்தாங்க அவங்க. இப்ப ராஜ்யசபால கொடுத்த சப்போர்ட்ல தான் காங்கிரஸ் ஆட்சியில எல்லாத்தையும் பண்ணிட முடியல. சரி இல்ல நீங்க இல்ல ராமசாமி மையப்பன் ஃபேக்சுவலா சில விஷயங்களை சொல்லணும்னு விருப்பப்படுறாருன்னா அது ஃபேக்சுவலா இருக்கா இல்லையா அப்படிங்கறது ராஜ்யசபால அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது, ஒரு ஓட்டு கூட அவங்க அகைன்ஸ்டா போட முடியல. அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அப்ப எதிர்க்க வேண்டும் அப்படினா இன்னைக்கு ஆட்சியில கூட இல்லனா எதிர்க்க வேண்டும்ங்க. அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு கூட பண்ணல. ராஜ்யசபால இருந்தாங்கல, எத்தனை ஓட்டு அகைன்ஸ்டா போட்டாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படினு சொன்னது கூட்டணியில இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரியான ஒன்றை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் 0 எம்பி அதுக்கு அப்புறம் ராஜ்யசபால ஓட்டு போட்டாங்களா அப்படினா அது அப்படியே போயிட்டே இருக்காங்க. சரி அது நான் தான் தப்பு, ராமசாமி மையப்பன் தப்பா தான் சொல்லிட்டு இருப்பாரு. 98 to 99 திரும்பி யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. 99 to 2004 பிஜேபியோட ஆட்சியில இருந்தாங்க. 2004 to 2014 இருந்தாங்க. அவர்கள் தமிழக மக்களுக்காக எத்தனை அரசு தேர்வுகளை தமிழ்ல மாத்தி எழுதுறதுக்கான வழிமுறைகள் செய்தார்கள். தமிழகத்திற்காக கச்சத்தீவை மீட்பதற்காக என்ன செய்தார்கள்? இல்ல தமிழகத்திற்காக தனியாக இங்கிருக்கும் இலங்கை வாழ் மக்களுக்காக என்ன உரிமையை கொண்டு வந்தார்கள்? இல்ல தமிழகத்திற்காக எத்தனை மெட்ரோ ப்ராஜெக்ட கொண்டு வந்தாங்க? இல்ல தமிழகத்துக்காக எத்தனை புதுசாக போர்ட் கொண்டு வந்தாங்க? தமிழகத்துக்காக புதிதாக எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க? தமிழகத்துக்காக புதிதாக எத்தனை விமான நிலையங்கள் கொண்டு வந்தாங்க? 10 வருஷத்துல தான் உருவாச்சு. தமிழகத்துக்காக இவர்கள் எதுவுமே செய்யல. வாய்ஜாலம் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. 10 ஆண்டுகளில் தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்காக அதிகமாக செய்தது பாஜகவின் கூட்டணி ஆட்சி தான். இங்க வந்து அஇஅதிமுக சப்போர்ட் பண்ணி அது செய்யப்பட்டிருக்கு.